சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்குத்தம்மா எங்குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல இது ஏன் குத்தமா? சின்னையாக்கு என்ன ஆச்சு? பயங்கர ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்காரு. பாப்போம். அழகு யார நானும் குத்தஞ்சொல்ல பச்சை பசுஞ்சோலையிலே பாடி வந்த பைகிளியே இன்று நட பாதையிலே. என்ன சின்னையா சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? என்ன சின்னையா? என்ன பார்த்தா உனக்கு சந்தோஷமா பாட்டு பாடுற மாதிரி தெரியுதா? ஆமா சின்னையா, எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க ஜாலியா ஊஞ்சல் எல்லாம் ஆடிக்கிட்டு எவ்வளவு அழகா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. அப்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இந்த உலகத்திலேயே இந்த பாட்டை ஜாலி பாட்டுன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான். அது சரி, அதை விடுங்க. உங்க சந்தோஷத்துக்கான காரணம் என்ன? அத முதல்ல சொல்லுங்க. ஐயோ, என்னைய படுத்தாத ஈசு, நானே பயங்கர சோகத்துல இருக்கேன். அப்படியா? சொல்லவே இல்ல. ஏன் சோகம் எனக்கு, உன் சந்தோஷம் உனக்கு. என்ன சின்னையா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ஐபிஎஸ் ஆக போறேன். என்ன ஐபிஎஸ் ஆக்குனதே நீங்க தான் சின்னையா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடாம இப்படி சோக ராகம் பாடிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க கிளம்புங்க, அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் வெளியே போயிட்டு வரலாம். என் நிலைமைய புரிஞ்சுக்காம பேச்சுக்கிட்டு ஈசு. என்ன சின்னையா? ஈசு, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. அதனால இந்த 2 நாளையிலயும் வெளியில எங்கேயுமே போக கூடாது. அதனால இன்னைக்கு வேணா அப்புறமா பாத்துக்கலாம். போங்க சின்னையா, நான் கூப்பிட்டு நீங்க வர மாட்டீங்கல்ல. உங்க பேச்சு நக்கா. இனிமே நீங்க எங்கயாவது வெளியே கூப்பிடுங்க, நான் வரவே மாட்டேன். ஐயோ ஈசு, எதுக்கு நீ இப்படி கோச்சுக்கிற? இப்ப உனக்கு என்ன, வெளியே போனோம் அவ்வளவுதானே. வா போவோம். நீங்க ஒன்னும் இப்படி மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு போனா போதுன்னு என் கூட வர வேண்டாம். ஈசு ஈசு, என்ன ஈசு நீ என்கிட்ட இருக்கிற மூஞ்சியை வச்சுக்கிட்டு தானே நான் வர முடியும். இது இல்லாம வேற மூஞ்சிக்கு நான் எங்க போக முடியும் சொல்லு. சின்னையா, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இதுல நீங்க வேற தேவையில்லாம காண்ட ஏத்துனீங்கன்னு வைங்க, நான் காண்டா மிருகம் ஆயிடுவேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் ஈசு? இன்னும் என்ன சொல்லணும்? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு மூஞ்ச சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? அப்பா சாமி வேண்டாம், நீங்க ஒண்ணும் என் கூட வர வேண்டாம். நான் ஐபிஎஸ் ஆகுறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதான் அதை கொண்டாடுறதுக்கு நீங்க வர மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு சந்தோஷ் சார் உங்ககிட்ட ஈகோ இல்லன்னு சொன்னாரு. இப்ப உங்களுக்கு ஈகோ வந்துருச்சு சின்னையா, ஈகோ வந்துருச்சு. என்ன ஒன்னும் தெரியாத அப்பாவி ஆட்டம் வாய பொளக்குறீங்க? நம்ம பொண்டாட்டி ஐபிஎஸ் ஆக போறாளேங்கிற ஈகோ வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பத்தி நான் பெருமையா நினைச்சதெல்லாம் இப்ப ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சு. பரவாயில்ல, இனிமே உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீங்க உங்க பாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தோஷமா இருங்க. நான் அத்தை ரூம்ல போய் படுத்துக்கிறேன். எனக்கு ஈகோவும் இல்ல, ஒரு ஈர வெங்காயமும் இல்ல. நானே உயிர் பயத்துல அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் என்னால சொல்ல முடியல ஈசு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கோச்சுக்கிட்டு போனா நம்ம பின்னாடியே வந்து சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தா மனுஷன் படுத்துட்டாரே. ஓவரா வெறுப்பேத்துறீங்க சின்னையா. எப்படியும் வருவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு.
இந்த மனுஷனுக்கு அடிக்கிற வெயில்ல மூளை சூடாகி உருகி ஊத்திருச்சான்னு தெரியல.